ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இப்போ நம்ம 21ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு ரூபாய் 18,880 கோடி விடுவிப்பு. ஸோ இந்த டாபிக் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் கவர் ஆகும். இதே மாதிரி குரூப் 1 மெயின் சிலபஸில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் அக்ரிகல்ச்சரில் கவர் ஆகும். ஸோ 23 தவணையாக 18,880 கோடியை வந்து பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 2019ஆம் தேதி பிப்ரவரி 24ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இது வருடத்திற்கு 1000 ரூபாய் விவசாயிகளுக்கு மத்திய அரசால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு திட்டம். ஸோ இது 2000 3 தவணையாக வழங்கப்படும். ஸோ ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லா ஃபார்மர்ஸுக்கும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா இன்று சர்வதேச யோகா தினம். ஸோ உலகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச யோகா தினம் ஜூன் 21ஆம் தேதி தான் கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இது 12வது சர்வதேச யோகா தினம். ஸோ நரேந்திர மோடி அவர்கள் வந்து அவர்களுடன் சேர்ந்து யோகாசனம் மேற்கொள்ள 6 லட்சம் அமைப்புகள் வந்து பேரை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவின் முயற்சியின் பேரால் தான் யுனைடெட் நேஷனால் பார்த்தீங்க அப்படின்னா 2014ஆம் ஆண்டு யோகா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அதன் பின்னாடி தான் ஆண்டுதோறும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த வருடத்திற்கான அந்த குறிக்கோள் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா. அடுத்ததாக பாகிஸ்தானை FATF கண்காணிப்பு பட்டியலில் மீண்டும் சேர்க்க வேண்டும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனில் கவர் ஆகும். ஸோ FATF அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் அந்த நாடுகளை வந்து கண்காணிக்கக்கூடிய அமைப்பு தான் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1989ஆம் ஆண்டு G7 கண்ட்ரிஸ். ஸோ G7 கண்ட்ரிஸ்ன்னு சொல்லும்போது கனடா, US, ஜெர்மனி, இட்டாலி, பிரான்ஸ், ஜப்பான், அதே மாதிரி UK. ஸோ இந்த நாடுகளுடன் முயற்சியோட தான் இந்த FATF வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் லிஸ்ட் உண்டு. ஒன்று வந்து கிரே லிஸ்ட்டு, அதுக்கப்புறமா பிளாக் லிஸ்ட். இதில் பண மோசடி மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியளித்தலை தடுப்பதற்கான விதிமுறைகளை வகுக்கும் அமைப்பு தான் இந்த FATF. இதில் பார்த்தீங்கன்னா தற்போது துணைத் தலைவர் பதவியை இந்தியா வந்து பெற்றிருக்கு. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் 2010ஆம் ஆண்டில் தான் இதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. முதல் இந்தியராக பார்த்தீங்கன்னா விவேக் அகர்வால் அவர்கள் துணை தலைவராக பொறுப்பேற்றிருக்காங்க. இதில் FATF அமைப்பின் தடை பட்டியல், அதாவது கருப்பு பட்டியலில் எந்தெந்த நாடுகள் வந்து இடம் பெற்றிருக்கோ அந்த நாடுகளுக்கு உலக வங்கி, வேர்ல்டு பேங்க், அதே மாதிரி சர்வதேச நிதியம் இவங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா நிதி வந்து வழங்க மாட்டாங்க. இதே கிரே பட்டியலில் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா கடன் உதவி வந்து கிடைக்காது. நிறைய ப்ரொவிஷன்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கடன் உதவி வந்து வழங்கப்படும். ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ கருப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எந்த நிதியும் வந்து வழங்கப்படாது. ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பாகிஸ்தானை இந்த கிரே லிஸ்டில் வைக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய தலைநகரம் பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ்.